ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய வடகம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நம்ம 3 கிலோ அளவில் சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் விலை எப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த மாதிரி டைமில் நிறைய வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாட்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த எல்லா வெங்காயத்தையும் நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நல்லா க்ளீனான ஒரு தரையிலையோ அல்லது நம்ம அடுப்பு வச்சிருப்பில்லைங்களா திட்டு, அந்த திட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை குமிச்சு வைக்கணும். பரப்பக்கூடாது, குமிச்சு வைக்கணும். இதை ஏன் இப்படி செய்கிறோம்னா, நம்ம அரைச்ச அந்த வெங்காய விழுதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றணும். இந்த மாதிரி குமிச்சு வைக்கும்போது நம்மளுக்கு அந்த விழுதுல இருக்க தண்ணியெல்லாம் வந்து அப்படியே கசிஞ்சு வெளியேறிடும். எல்லா தண்ணியும் வெளியேறாது. பட் அந்த வெங்காய விழுதுல இருக்க வாட்டர் கண்டென்ட் ஓரளவு குறைஞ்சிருக்கும். நம்ம வடகம் போடுறதுக்கு, காய வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா குமிச்சுட்டு இந்த மாதிரி சுத்தி கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணுனோம்னா, அந்த தண்ணி வெளியேறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த தண்ணி வெளியேறிட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய தட்டோ, இல்ல லிட் கொஞ்சம் நல்லா கவர் ஆகுற மாதிரியான பிளேட் மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. ஓப்பன்ல வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வடகத்துக்கான அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். ஸோ ஓரளவுக்கு நீர்லாம் வெளியேறிடுச்சுங்க. உங்களுக்கு முன்னைக்கும் இப்போக்கும் வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் ட்ரையா இருக்கு. அந்த அவ்வளோ ஈரப்பதம் இல்ல. ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நம்ம மத்த பொருட்கள்லாம் அதில சேர்த்துரலாம். நாங்க ஒரு 100 கிராம் அளவுள்ள டம்ளர்ல தான் நாங்க இப்ப அளவு காமிக்க போறோம். ஸோ அந்த டம்ளரோட அளவு 100 கிராம். கடுகு, உளுந்தம் பருப்பு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இப்ப. அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் போல சீரகம். அடுத்து வெந்தயம் 1/4 டம்ளர் போல தான் சேர்க்கணும். நிறைய சேர்க்கக்கூடாது. 1/4 டம்ளர் போல வெந்தயம். அடுத்து சோம்பு. அதுவும் 1/4 டம்ளர் அளவுக்கு தான். நல்லா ஒரு கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலைகளை 1, 2 கிள்ளி போட்டிருக்கோம். அதை இதோட சேர்த்துடலாம். அடுத்து 1/4 டம்ளர் போல் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் நிறைய சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நாளாக நாளாக அது வந்து சிக்குவாடை மாதிரி வந்துடும். 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இதை நீங்கள் குழம்புக்கு தாளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கடையில் வந்து வெங்காய வடகம்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 உருண்டையோ 5 உருண்டையோ 30 ரூபா போல் சொல்லுவாங்க. அதை விட அதிகமாகவே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீட்டிலேயே வெங்காயம் விலை குறைவாக இருக்கப்போ வாங்கி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். மற்ற பொருட்கள்லாம் எப்பயும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான். இதை இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். அந்த பிளேட்டை கொண்டு போய் அப்படியே வெயிலில் காய வைக்கணும். ஸோ நல்ல வெயில் அடிச்சுருந்தா இது 2 நாளில் சூப்பராக காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா வெயில் கம்மியாக இருக்குங்கன்னா இது 3லேருந்து 4 நாள் போல் காயறதுக்கு எடுத்துக்கும். ஸோ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் முதல் நாள் காஞ்சது. இத அப்படியே தூக்கி நீங்க அடுத்த நாள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கக்கூடாது. மறுபடியும் இதெல்லாம் எடுத்து ஊத்து விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் உள்ள இருக்கு. நம்ம மறுபடியும் வச்சோம்னா, இதே மாரி தான் உள்ளுக்குள்ள வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தன நாள் காயறதுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ, அத்தன நாளும் மறுபடியும் ஊத்தி விட்டு தான் நீங்க அடுத்த நாளைக்கு எடுத்து போய் வைக்கணும். சொன்ன மாரி இப்ப எல்லாத்தையும் நல்லா உடைச்சு விட்டுக்கலாம். உடைச்சு மட்டும் விடாம, அது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம பழையபடிக்கு அதை பந்து மாதிரி நல்லா பெரிய சைஸ் உருண்டைகளாக பிடிச்சிட்டு காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு நாள் காய்ஞ்சா இருந்தாலும் எவ்வளோ ஈரம் இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா பொறன்னு வர அளவுக்கு நல்லா காய வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா 2வது நாள் நாங்கள் காய வச்சுட்டோம். காய வச்சு எடுத்துகிட்டு வந்தது. அதனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும். அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாச்சும் நம்ம வெயிலில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அட் லாஸ்ட் நம்மளுடைய வெங்காய வடகம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது நம்ம வச்சுக்கலாம். ஸோ கடைகளில் நிறைய காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஹெல்த்தியர் ஆப்ஷனாகவும் இது இருக்கும். இந்த வடகத்தை சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்புங்களுக்கு தாளிக்கிறது மூலமாக அந்த குழம்போட டேஸ்ட்டும் வாசனையும் நான் அதிகரித்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.